ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான, ஈஸியான, டேஸ்டான நீர் தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். நீர் தோசை பண்ணுறதுக்கு பச்சரிசி தாங்க பயன்படுத்தணும். நான் இங்கே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 5 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த நீர் தோசைக்கு மாவு புளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அரைச்ச உடனேவே தோசை ஊற்றலாம். சின்ன சின்ன டிப்ஸோடு நம்ம இந்த தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ அரிசி ஊறட்டும். இப்போ 5 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறிடுச்சு. மெஷரிங் கப்பில் 1/3 கப்பில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். முதல்ல கிரைண்டரில் தேங்காய் துருவலை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு தேங்காய் துருவல் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியை சேர்த்துக்கலாங்க. இந்த நீர் தோசைக்கு மாவு அரைக்கும் போது மாவு கொஞ்சம் கூட குருணை இல்லாமல் வெண்ணெய் மாதிரி ரொம்ப நைஸாகவும் தண்ணி மாதிரியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதனால் அரைக்கும் போது நம்ம அளவாகவே தண்ணி ஊற்றிக்கலாங்க. தோசைக்கு மாவு கரைக்கும் போது தண்ணி நிறையா ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. அப்படியே வெண்ணெய் மாதிரி கொஞ்சம் கூட அந்த திருத்திருப்பே இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு அரைப்பட்டுருச்சு. நம்ம கப்புக்கு மாற்றிடலாம். கப்புக்கு மாற்றினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தேவையான தண்ணியையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். நம்ம ரவா தோசைக்கு மாவு எப்படி நீர்க்க கரைப்போமோ அதே மாதிரி தான் நீர் தோசைக்கும் நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இந்த நீர் தோசைக்கு சூப்பராக 5 நிமிஷத்தில் ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். பெரிய வெங்காயம், தக்காளி, புளி, மிளகாவத்தல், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, கல்லுப்பு இதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கார சட்னி இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். இதிலே கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, மிளகா, புளி சேர்ந்த சட்னியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சட்னியினுடைய பச்சை வாசனை நீங்கி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சூப்பரான கார சட்னி 5 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நீர் தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ரவா தோசை ஊற்றுற மாதிரியே பரவலாக நம்ம தோசை மாவு ஊற்றிக்கணும். ஒரே இடத்துல திக்காக இருந்தது, அதே மாதிரி மாவும் கெட்டியாக இருந்தது அப்படின்னா தோசையில் விரிசல் வந்துடும். மாவு தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி சூப்பராக வரும். நல்லா தோசை வெந்ததுக்கப்புறமா ஓரங்கள் எல்லாமே நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னாவே தானாகவே சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நமக்கு தோசை எடுக்கிறதுக்கு வரும். அடுத்தடுத்த தோசைக்கு மாவு நல்லா கரைச்சிட்டு மேலாப்பில் தண்ணி மாதிரி எடுத்து நம்ம நீர் தோசை ஊற்றணும். ரொம்ப டேஸ்டான இந்த நீர் தோசையும் கார சட்னியும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.